பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கடைசி காலங்களை குறித்து கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு பிரயோஜனமுள்ளதாய் மாறி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது என்று நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காய் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரம் 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆமென். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவுன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீங்க எங்க கூட பேசுங்க. இந்த வார்த்தையை 30, 60, 100 மடங்கு பலனுள்ளதாய் கனி கொடுக்கத்தக்க விதத்தில் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது. ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை ஆரம்பிக்கிறது. அப்போ ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் சொல்லும்போது சிலர் வித்தியாசமாக படுத்தி பேசுகிறாங்க. சில ஊழியக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன். ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லி தனியாகவே அவங்க பேசுகிறாங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒன்றுன்னு சொல்லி. கடந்த நாளில் ஒரு சகோதரர் இப்படியாக பேசினார். கடந்த வருஷத்தில் அவர் கர்த்தர் தேசத்தில் அவர் வேலை செய்துட்டு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சகோதரர். அப்போ நான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறதை பார்த்து என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இப்படி ஆகி பேசினார். பிரதர், நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம், உண்மை. அப்புறம் வருகையில் நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, உண்மை. அப்படியெல்லாம் பேசிட்டு பேசி வந்துட்டு கடைசியில் போய் அவர் எதோடு கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இன்னொரு சுவிசேஷத்தை குறித்து அவர் பேசுகிறாரு. என்ன சுவிசேஷம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு சுவிசேஷத்தை அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், ஒரு உயிரோடு எழும்பினார், இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார், மறுபடி வரப்போகிறார். இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம், முழுமையான ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த எல்லாமே சேர்ந்து தான். இதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வித்தியாசப்படுத்தி எல்லாம் பேசுகிறாங்க. இல்லை, ராஜ்யத்தின் சுவிசேஷங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசி அதுக்குன்னு அவங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம், அதுக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் பேசி அவர் பேசும்போதே எனக்கு தெரியுது எல்லாமே தப்பாக பேசுகிறாரு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தாண்டி ஒரு சுவிசேஷம் கிடையாது என்று சொல்லி நான் பல வசனங்களை வச்சு அவங்க கூட நான் பேசும்போது அதுக்கப்புறம் பதில் இல்லாமல் போனார். 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மறுபடியும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். இன்றைக்கி இந்த வீடியோ நாம் பேசும்போது எனக்கு அது ஞாபகம் வருது, அவர் பேசின காரியங்கள் எல்லாம். ஏனென்று சொன்னால், பிசாசானவன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி அநேகரை வஞ்சிக்கும்படிக்காக பலவிதமான காரியங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், பலவிதமான விதங்களில் ஜனங்களை மாற்றி குழப்பி கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம அறியணும். அப்போது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்கிறது ஒன்றே ஒன்று தான். ஏனென்று சொன்னால், நீங்கள் மார்க் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை பற்றி பேசும்போது இங்கே ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லி தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு 1வது அதிகாரத்தில். அப்போது நான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பற்றி நான் பேசும்போது அவர் பல காரியங்கள் சொன்னார். இல்லை பிரதர், அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் சொன்ன சுவிசேஷம் வேறு, நம்ம சொல்ல போகிற சுவிசேஷம் வேறு, நம்ம பேச போகிறது ராஜ்யத்தின் சுவிசேஷம், இப்படியெல்லாம் பேசினார். அப்போது நான் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அவருக்கு காண்பித்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு பதில் சொல்லவே தெரியல. பாருங்கள், மார்க் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துப்படியாக சொல்கிறேன். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் இங்கே இருக்கு இல்லையா? அப்போ இந்த சுவிசேஷம் தானே ஆல்ரெடி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இதுக்கு மேலே இன்னும் என்ன சுவிசேஷம் இருக்கிறது? அப்போது நீங்களும் நானும் யாருக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறேன்? எனக்கு போய் சொல்கிறீங்க நான் இயேசுவை அறிந்தவன். இப்போ எனக்கு அல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது. ஆண்டவர் அறியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க, இன்னும் சரியான சத்தியத்தில் வராதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேகர் இயேசுவை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. இயேசு மரித்தார், உயிரோடு எழும்பினான்றது தெரிஞ்சு அதோடு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது முழுமையான சுவிசேஷம் கிடையாது. மரித்து உயிரோடு எழும்பினார், என்னோடு வாழ்கிறார், அதன் பிறகு அவருடைய வருகை வரும், நித்தியமான வாழ்க்கை உண்டு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், அப்புறம் அதுக்கு முன்னாடி வருகை வரும், அப்புறம் நித்தியமான வாழ்க்கை. இதெல்லாம் முழுமையை தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இன்னும் தனி ஒரு சுவிசேஷம் கிடையாது என்று சொல்லும்போது அப்புறம் அதன் பிறகு சைலண்ட் ஆனார். இன்றைக்கும் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, நம்ம கேட்டு அவங்களே நம்மளே மறுபடியும் குழம்பிட்டு கிறிஸ்தவர்களுக்குள்ளே குழப்பத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இன்னும் குழப்பத்தோடு எத்தனையோ ஜனங்கள் யார் தெய்வம் என்று அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் சுவிசேஷம் சொல்லுவாங்க? அதனால் சுவிசேஷத்தை குறித்து குழப்பாதீங்க. அதை குறித்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஒன்று ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதான் மத்தேயு 24:14 அதுதான் சொல்லுது. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் உலகமெங்கும் போய் பிரசங்கம் பண்ணும்படிக்காய் சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் நீங்களும் நானும் பேசி கொண்டிருக்கிறோம்.
இப்போ பாருங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் மத்தேயு நம்ம பார்த்தோம் 24 சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த காலங்களில் சுவிசேஷம் உலகமெங்கும் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறத நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் அதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு எழுப்புதல் பாரம் உள்ளவங்க, ஆண்டவருடைய வருகை குறித்த கடைசி காலங்களை குறித்து ஒரு தரிசனம் உள்ளவங்க, ஆண்டவருடைய வருகையை குறித்து ஒரு ஏக்கம், ரெண்டாவது வருகைக்கு முன்னாடி உண்டாகிற ஒரு எழுப்புதல்னா ரட்சிப்பின் எழுப்புதல். ஜனங்கள், சகல ஜனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஒருவேளை கொஞ்சம் மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் கூட இந்த எழுப்புதல் ஆவி, இந்த கடைசி நாட்கள் உண்டாகிற பின்மாறி அபிஷேகத்தின் ஆவி ஒரு மனிதனை பற்றி பிடிக்கும் போது அவன் சோர்ந்து போய் இல்லைன்னா மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் இருந்தால் கூட அவனை பற்ற வைத்து வைராக்கியமுள்ள மனிதனாய் மாற்றி அவனை கொண்டு கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் அவன் மூலமாய் செய்ய ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். அதற்கு ஒரு அடையாளம் தான் கடந்த நாளில் நான் செய்தியில் வந்த ஒரு நியூஸை நான் படிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு உலக நாடுகள், அநேக நாடுகள் ஒரு புறம் எழுப்புதல்கள் உண்டாக்கி கொண்டிருந்தாலும் உலகத்திலேயே அதிகமான ஜனங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாடு எந்த நாடு அப்படின்னா பிரேசில் தேசம். பிரேசில்னு சொல்லுவாங்க. அது வந்து சவுத் அமெரிக்கா காண்டினென்ட்ல இருக்கிறதான ஒரு நாடு. இந்த நாடை குறித்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து அதிகமாக ரோமன் கேத்தலிக் அதிகமாக இருக்கக்கூடிய தேசம்தான். கிறிஸ்தவங்க தான் அவங்க. ஆனால் அவங்க சத்தியம் தெரியாது, அபிஷேகம் என்னன்னு தெரியாது, வருகை என்னன்னு தெரியாது. ஒரு நாமினல் கிறிஸ்தவங்க, பாவத்தோடு வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உள்ள அந்த தேசமான பிரேசில் தேசத்தில் இப்போ ஒரு பெரிய எழுப்புதல் ஆவியை கர்த்தர் அனுப்பி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, அங்கே ஒரு எவாஞ்சலிக்கல் மூவ்மெண்ட் ஒன்று பயங்கரமாக அந்த தேசத்தில் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. பல கோடி ஜனங்கள் அங்கே தேசத்தில் இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் பாருங்கள், அந்த செய்தியை பாருங்கள், நான் அதில் வீடியோவில் பிக்சரில் வைக்கிறேன். அப்போது அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் பிரேசில் தேசத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. அதில் நான் படிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, தினமும் 50,000க்கு அதிகமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க அறிந்து கொள்கிறாங்களாம். ஒரு நாள் 50,000 பேர். அப்போ நான் 10 நாள் எத்தனை பேர்? 5 லட்சம் பேர். இப்போது 10 நாள், ஒரு மாதம் 15 லட்சம் பேர் இயேசுவை, ஒரு மாதம், ஒரு வருஷம் எவ்வளவு? அப்போது இவ்வளோ பெரிய மகிமையின் வல்லமை ஆண்டவர் அந்த தேசத்தில் ஆண்டவர் ஊற்றி கொண்டிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மகிமையை கர்த்தர் அந்த தேசத்தில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், ஊற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில வருடங்களுக்குள்ள அந்த தேசம் முழுவதும் என்ன செய்வாங்க, ஆண்டவர் அறிகிற அறிவில் ஜனங்கள் வளர்ந்து ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதலை பெற்றுக்கொண்டு அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்களை எழுப்பி, கர்த்தருடைய சீடர்களை கர்த்தர் எழுப்பி அவர்கள் மூலமாக உலகமெங்கும் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு தீவிரத்தின் மகிமையை கர்த்தர் ஊற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு நான் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன். பாருங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் கடைசி காலத்தில் அந்த பின்மாறி அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் கொண்டு போகும்படிக்காய் கர்த்தர் தீவிரப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு ஏக்கமுள்ளவங்க, அதுக்கு பாரமுள்ளவர்களை கர்த்தர் என்ன தேடி கொண்டிருக்கிறாருங்க. இன்னைக்கு பாருங்க, இது ஒரு நாட்டில் நடந்த சம்பவம். இன்னொரு நாட்டில் கூட நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடாகிய ஈரான் தேசத்தில் அநேக கிறிஸ்தவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அநேகர் இன்னைக்கு இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. இதுவும் செய்தியில் இருக்குது, நியூஸில் வந்தது தான். தினமும் 3000க்கு அதிகமான ஜனங்கள் என்ன செய்கிறாங்களா, இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. இது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய சாட்சியெல்லாம் நான் கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, அந்த இரவு நேரங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்களுக்கு சொப்பனமாகி, சிலருக்கு சொப்பனம், சிலருக்கு தரிசனமாகி அவர் தன்னை வெளிப்படுத்துகிறாராம். வெளிப்பட்டு தன்னை வெளிப்படுத்தும் போது அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இயேசு தான் உண்மை உள்ள தெய்வம்னு சொல்லி அவரை அறிந்து ரகசியமாக, அதாவது அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இன்னைக்கு எழும்பி கொண்டிருக்கிறது ஈரான் தேசத்தில். அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், முந்தினோர் அநேகர் பிந்துனோராக மாறிட்டு இருக்கிறாங்க. பிந்தி வந்தவங்க முந்தி போயிட்டு இருக்கிறாங்கங்க. நம்ம இன்றைக்கி எல்லாம் நான் பிறந்ததுலேருந்து நான் கிறிஸ்தவம், எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை, எனக்கு பைபிள் A to Z எல்லாம் தெரியும், எனக்கு ஆதி ஆகமத்தில் எல்லா வசனமும் எனக்கு தெரியும், பைபிளில் என்ன வசனம் சொன்னாலும் தெரியும். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்காக நம்ம ஆதாயப்படுத்த முடிந்ததா? இல்லை கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதா? வேதத்தை மட்டும் படித்து தலக்கணம் பற்றால் போதாது. கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவின் சாயல் இருந்தால் நிச்சயமாகவே சுவிசேஷம் மற்றவர்களுக்கு அறிவித்து அநேகரை கிறிஸ்துவின் அன்பில் நம்மளால் நடத்த முடியுங்க. அதனால் முந்தினோராய் இருந்து பிந்தி போகாதீங்க. நான் ஆண்டோட இந்த வசனத்தை படிக்கும்போது நான் சொன்னேன், ஆண்டோட முந்தினோர் யாரும் பிந்தி போகக்கூடாதப்பா. முந்தினோர் எப்படி இருக்கணும்? முந்தியே இருக்கணும். பிந்தி வந்தவங்க முந்தி போகணும், பிந்தி வந்தவங்க முன்னாடி போட்டு எல்லாருமே முன்னாடி ஆண்டோடைய பிள்ளையாய் மாறி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதுதான் ஆண்டோடைய ஏக்கம்.
அதனால் நம்ம ஆண்டவருக்காய் தொடர்ந்து ஓடுவோம். கடைசி கால எழுப்புதலாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசும் நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. உடைய வார்த்தை வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டுப்பா. இந்த வார்த்தை மூலமாய் எங்களுக்குள்ளும் ஒரு ஆத்மா தாகத்தையும் சுவிசேஷ பாரத்தையும் உண்டாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.